வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் அதிகாயன் வதைப்படலத்தின் 6ஆம் பாகம். லக்ஷ்மணன் முன்னே வாயு பகவான் தோன்றி, நண்பனே, பிரம்மாஸ்திரம் ஒன்றால் அன்றி வேறொன்றால் இவன் இறக்க மாட்டான் என்று கூறி மறைந்தான். வாயு தேவனின் வார்த்தைகளை கேட்ட லக்ஷ்மணன் உடனே பிரம்மாஸ்திரத்தை அதிகாயன் மேல் ஏவினான். அந்த அஸ்திரம் நொடியில் விரைந்து சென்று அதிகாயனின் தலையை கொய்து எடுத்துக்கொண்டு வான்வழியே சென்றது. தேவர்களும் தம் கண்களுக்கு புலனாக அதனை கண்டார்கள். அதிகாயன் இறந்ததைக் கண்டதும் வானவர்கள் மகிழ்ந்து மலர்மழை சிந்தி எங்களுடைய துன்பம் தொலைந்தது என்று சொல்லி ஆரவாரித்தார்கள். விபீஷ்ணன் அதிகாயன் இறந்ததையும் ஆனால் வானத்தில் சித்தர்கள் மகிழ்ந்து ஆரவாரம் செய்ததையும் கண்டான். உடனே அவன், ஐயனின் மந்திர சித்தியை ஒத்த வில் தொழில் இவ்வாறாக இருக்குமாயின் இந்திரஜித்துக்கும் மரணமே வந்து சேரும் என்று சொன்னான். நாராந்தகன் என்னும் கொடிய அரக்கன் அப்போது போர்க்களத்துக்கு வந்து சேர்ந்தான். லக்ஷ்மணனால் தனது தமையன் அதிகாயன் கொல்லப்பட்டதை கண்டதும் நராந்தகன் மிகுந்த கோபம் கொண்டான். அவன் கண்களிலே தீப்பொறிகள் பறந்தன. அவன் தேரில் இருந்து குதித்து கீழே இறங்கினான். வலது கையில் மின்னலை போன்ற வாளையும் இடது கையில் கேடயத்தையும் எடுத்துக்கொண்ட நராந்தகன் லக்ஷ்மணனை நோக்கி, எனது தமையன் இறந்து விட்டான் என்று நீ உனது சந்தனம் அணிந்த பரந்த மார்பையும் வலிய தோளையும் பார்த்து கொண்டும் உனது வில்லை பார்த்து கொண்டும் போகின்ற தகுதிக்கு உரியவன் இல்லை, போகாதே என்று சொல்லி அவன் மறைந்தான். லக்ஷ்மணனை நோக்கி விரைந்து வரும் நராந்தகனை கண்ட வானரர்கள் அவன் மீது மரங்களையும் கற்களையும் மலைகளையும் வீசி எறிந்தார்கள். தன்னை தாக்க வந்த அவைகளையெல்லாம் அவன் ஒதுக்கிவிட்டு மேலும் லக்ஷ்மணனை நோக்கி விரைவாக வந்தான். அவ்வாறு அவன் வருவதை அங்கதன் பார்த்தான். உடனே வாலி குமாரன் ஒரு பெரிய மரத்தை பெயர்த்தெடுத்து சென்று நராந்தகனை தாக்கினான். தன்னை தாக்கிய மரத்தை அடுத்த கணம் மரக்கன் தனது வாளினால் 1000 துண்டுகளாக்கி சிதறவடித்தான். அங்கதன் தனது கையினாலேயே வலிமையோடு தாக்கி வாளினை பிடுங்கி எறிந்து நராந்தகனை குமைந்தான். அப்படி குத்தி நராந்தகனை கொன்று முடித்தான் அங்கதன். அது கண்டு வானவர்களும் வானரர்களும் மகிழ்ச்சாரவாரம் செய்தார்கள். அப்போது போர்மத்தன் என்னும் கொடிய அரக்கன் மதயானையின் மீதேறி போர்க்களத்துக்கு வந்து சேர்ந்தான். அவன் கொடிய போர் செய்ய தொடங்கிய வானரர்களை கொன்றழித்தான். அவன் ஏறி வந்த யானையின் கால்களில் அகப்பட்டு ஆயிரக்கணக்கான வானரர்கள் இறந்தார்கள். வானரர்கள் அக்கொடிய அரக்கனின் தாக்குதலுக்கு முன் லக்ஷ்மணனது அம்புகளிடத்தில் அரக்கர்கள் பட்ட பாட்டையெல்லாம் அடைந்தார்கள். வானரர்கள் அடைந்த நிலையை அக்கினி குமாரனும் வானர சேனாதிபதியுமான நீலன் கண்டான். உடனே அவன் விரைந்து வந்து போர்மத்தனை எதிர்த்து தாக்கினான். இருவரும் பலவாறு கொடிய போரை செய்தார்கள். கடைசியில் நீலனின் கொடிய தாக்குதலுக்கு பலியாகி போர்மத்தன் இறந்தான். பின்பு அதே போர்க்களத்தில் இடவனுக்கும் வயமத்தனுக்கும் போர் தொடங்கிற்று. நீலனும் போர்பத்தனும் எப்படி வலிமையோடு போர் செய்தார்களோ அப்படியே அவர்களும் போர் செய்தார்கள். வயமத்தன் பொய்யை காட்டிலும் பெரிய உடல் படைத்தவன், மலையை பழித்த தோலை உடையவன், கொடியவன் என்று சொல்லும்படியான வலிமை படைத்தவன், வில்வித்தையை செல்வமாக கொண்டவன். அத்தகைய பேர அரக்கனுடன் சண்டையிட்ட இடவன் மிகுந்த ஆற்றலுடன் போரிட்டான். போரிடுகையில் வயமத்தன் இடவனை நோக்கி, நீ சிறியவன், உங்களையெல்லாம் வெல்வனால் பயன் ஒன்றும் இல்லை. உம்மை கண்டு நான் என்னோடு போர் செய்ய அழைப்பேனா? பிரம்மனே என்று சொல்லப்படும் அனுமன் வந்து என்னை எதிர்த்த போதும் அதிகாயனை இன்று கொன்ற லக்ஷ்மணனை போரிட்டு கொல்லாது அந்த குரங்கிடம் போருக்கு செல்ல மாட்டேன். ஆகவே நீ ஓடிப்போ என்று அலட்சியமாக கூறினான். அதற்கு இடவன், வாயாடி தனத்தையும் பேய் பரிவாரங்களையும் கொண்டு வெல்ல வந்துள்ள பித்தனே, நோய்க்கு தக்க மருந்து செய்ய அறியாதவனே, உனது வலிமையெல்லாம் ஓயப் போகின்றது, அதனை காண்பாய் என்று ஆவேசத்துடன் மொழிந்தான். இடவனே, ஓடிவிடுவாய் என்று நான் நினைக்கையில் நீ ஓடாமல் இருக்கின்றாய், அத்துடன் இல்லாமல் மறுத்து வேறு பேசுகின்றாய். ஆகவே உன்னோடு இன்றைக்கு விளையாட்டு புரிவேன் என்று சொல்லி வயமத்தன் மீண்டும் இடவனோடு போர் செய்ய தொடங்கினான். இடவன் மேலும் ஆவேசத்துடன் வயமத்தனோடு போர் செய்து கடைசியில் அவனை கொன்று வெற்றி வாகை சூடினான். அப்போது சுக்ரீவனுக்கும் கும்பனுக்கும் போர் தொடங்கிற்று. அப்போரில் சுக்ரீவனது வலிமைக்கு முன் எதிர்த்து நிற்க முடியாமல் கும்பன் இறந்தான்.
அதே போல அங்கதனுக்கும் நிகும்பனுக்கும் போர் நிகழ்ந்தது. போர் செய்கையில் நிகும்பன் அங்கதன் மேல் சூலத்தை எறிந்தான். அங்கதனை தாக்க விரைந்து வந்த சூலத்தை இடைபுகுந்து அனுமன் தடுத்து நிகும்பந்தனை அறைந்து கொன்றான். அவ்வாறு வானரர்களால் அரக்கர்கள் பெரும்பாலும் அழிந்து போனார்கள். அரக்கச்சேனை வெகுவாக குறைந்து விட்டது. வானரர்களின் தாக்குதலுக்கு அஞ்சு ஓடிய அரக்கர்களில் கோடிக்கணக்கானவர்கள் ஓடும்போதே இறந்தார்கள். வானரர்கள் குத்தினால் ஏற்பட்ட பொன்னுடனே படவீட்டில் போய் இறந்தவர்கள் கணக்கற்றவர்கள். கண்ணீருடனே இறந்தவர்கள் அதைவிட அதிகமானவர்கள். அப்படியாக பலர் பலவிதமாக இறந்தார்கள். அரக்கச்சேனை நிலைகெட்டோடி அழிந்ததைக் கண்ட தூதுவர்கள் விரைந்து சென்று ராவணனை அடைந்து கண்ணீர் மல்க அவனது பாதங்களிலே விழுந்தார்கள். தனது காலில் விழுந்த தூதுவர்களை கண்ட ராவணன் அவர்களை பார்த்து நிகழ்ந்ததை சொல்லுங்கள் என்று வினாவினான். உடனே அவர்கள் எழுந்து நின்று அடக்கத்துடன் துயரக் குரலில், வேந்தர் வேந்தே, தாங்கள் அனுப்பிய மாபெரும் சேனையில் சிறிதே திரும்பி வந்திருக்கின்றது. நடந்த போரில் அதிகாயன் முதலான அரசகுமாரர்கள் எல்லோரும் இறந்து போனார்கள் என்று தெரிவித்தான். அதை கேட்ட ராவணன் சிந்தை கலங்கினான். அவன் கண்கள் மடைத்திறந்த வெள்ளமாயின. அழுகை, மானம், இரக்கம், வீரம், வெகுளி, துன்பம் ஆகியவைகள் நெஞ்சில் கலவையிட அவன் கடல் போல் நின்றான். ராவணன் அப்போது திசைகளை எல்லாம் நோக்கினான். நின்ற தேவர்களை நோக்கினான். தனக்கு நேர்ந்த பழிப்பினை நோக்கினான். வெற்றி பொருந்திய வாளினை நோக்கினான். பின்னும் அவன் பூமியை பெயர்த்தெடுக்க எண்ணினான். வானத்தை இடிக்க எண்ணினான். நிலைபெற்றுள்ள உயிர்களையெல்லாம் ஒரு கணத்தில் அழிக்க நினைத்தான். பெண்ணெனும் பெயர் கொண்ட பொருட்களையெல்லாம் பிளப்பேன் என்று கருதினான். இலங்கேஸ்வரின் நிலையைக் கண்டு அங்கிருந்தோர் அனைவரும் வாய் பேசாதவர்களானார்கள். அப்போது தன் மகன் இறந்ததை கேள்விப்பட்டு ராவணனின் மனைவியான தானிய மாலினி நிலைகெட்டு அலறி ஓயாத பேர் ஆரவாரம் செய்து அழுது கொண்டே அங்கே வந்தாள். அங்கு வந்து சேர்ந்தவள் தனது மார்பிலே இடி போல ஒளியெழ கையிலால் அரைந்து கொண்டு அரற்றினாள். அவளுடைய செம்பட்டை கூந்தல் மேற்சிகரத்திலே பொருந்திய செவ்வானம் சரிந்தது போல அவிழ்ந்து தரையெங்கும் பரவி பிடந்தது. கொடியவனே, எனக்கு கேடு புரிந்தாய் என்று சொல்லி துயர வெள்ளத்திலே ஆழ்ந்து புலம்பினான். மேலும் தானிய மாலினி ராவணனை பார்த்து, இப்போது வலியவர்களின் வலிமையை தீர்க்க மாட்டீரோ? வீரம் மேல பெற்றீரோ? தோல் வலிமையை மெலிய பெற்றீரோ? நான் சொல்வதை கேட்டு உணர்ந்தில்லீரோ? எனது பேச்சையும் காது கொடுத்து கேட்க மாட்டீரோ? எனது கண்மணி போன்ற அதிகாயினி என்னிடம் உயிரோடு காட்ட மாட்டீரோ? இந்திரனுக்கும் தோற்காத மகனை பெற்றேன் என்று வானவர்களால் புகழப்பட்ட நான் இன்று அந்த மகனை மானிடன் ஒருவனுடைய வில்லம்புக்கு உண்ணுமாறு பறிகொடுத்தேனே. முன்பே அச்சகுமாரன் இறந்து விட்டான். இப்போதோ அதிகாயனும் உயிர் விட்டான். அதிக வலிமை பெற்றவர்கள் எல்லோரும் இறந்தார்கள். இரவாமல் உன்னுடன் இருப்பவன் மண்டோதரியின் மகன் ஒருவனே ஆவான். இனியும் நீர் எந்த மகனுடைய துணையுடன் திக்விஜயம் செய்வீரோ? ஐயா, என்ன சிந்திக்கின்றீர்? இறந்த எண்ணற்ற அரக்க வீரர்களை திரும்பி வரும்படி அழைக்க மாட்டீரோ? அறிவிழந்து காமப்பசி கொண்ட நீர் உயிர் பிழைப்பீரோ? சீதையால் வரவேண்டியவை இன்னும் சில தீங்குகள் இருக்கின்றனவோ? உணர்வுடைய உமது தம்பி கும்பகர்ணன் சொன்ன வார்த்தைகளை கேளாதவரானீர். குலத்திற்குரிய விபீஷ்ணன் சொல்லிய நல்வழியை சிந்திக்காதவரானீர். கும்பகர்ணனையும் கொல்வித்து என் சிறந்த புதல்வனையும் அம்புக்கு இரையாக்கினீர். ஐயனே, நீர் நன்கு அரசு புரிந்தீர் என்று பல்வாறு கூறி கன்றிறக்க பிழைத்திருக்கின்ற தாய் பசு போல அழுது புரண்டாள். அவளுடைய நிலையை பார்த்து கொண்டு நின்ற ஊர்வசியும் மேனகியும் அவளை மிக்க ஆதரவுடன் அழைத்து கொண்டு அந்தப்புறத்திற்கு சென்றார்கள். முதன்மை ஸ்தானத்தை பெற்ற இலங்கமா நகரிலே வாழ்கின்ற அரக்கர்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து தமது பிள்ளையை இழந்தவர்கள் போல கதறி துடைத்தார்கள். அவர்களுடைய புலம்பலை கேட்ட தெய்வ பெண்களும் அதிக இரக்கம் கொண்டு வாய் திறந்து கதறி வருந்தினார்கள். அப்போது இலங்கை மாநகரம் முன்பு ஸ்ரீராமன் அயோத்தியை விட்டு காடு செல்ல உலகடைந்த வருத்தத்தை அடைந்தது. நகரெங்கும் பெரும் துன்பத்தால் எழுந்த அழுகரோசை பூரண சந்திரனை கண்ட கடலின் ஓசையை போல விளங்கிற்று. தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.